சுயமரியாதைக்காரர்களுக்கும், அண்ணாவின் அன்பு தம்பிகளுக்கும், முத்தமிழறிஞர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும், தலைவர் தளபதி அவர்களின் போர்ப்படை வீரர்களுக்கும், அண்ணன் இளந்தலைவர் அவர்களின் செயல் வீரர்களுக்கும் இந்த இளையவளின் அன்பு வணக்கம். வள்ளுவர் கோட்டத்தில் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். வான்புகழ் பெற்ற திருவள்ளுவருக்கு வள்ளுவம் கோட்டம் அமைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சிறப்பை விளக்குவதற்காகவும், இந்த திராவிட இயக்கம் தமிழ்நாட்டிற்கு என்னவெல்லாம் செய்தது என்பதை மக்களுக்கு சொல்வதற்காகவும் இந்த கருத்தரங்கத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார் நம்மளுடைய இளந்தலைவர் அவர்கள். வடக்கு செய்கிற இடக்கையெல்லாம் அடக்க பிறந்த தலைவர் நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படியும், மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் கிழக்கில் இருண்டு கிடக்கிற கிழக்கிற்கு வெளிச்சம் தரும் விதமாக இளந்தலைவராக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அண்ணன் இளந்தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். இந்த தலைப்பை அண்ணாவின் வழியில் என்ற முதல் முழக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று. ஒரு ஏழை எப்போது சிரிப்பான்? தனக்கு உணவு, உடை, உறைவிடம் அந்த 3 அடிப்படை தேவைகளும் நிறைவேறிய பிறகும் தான் வாழக்கூடிய சூழலில் வன்முறைகள் ஏதும் இல்லாத சூழ்நிலை இருக்கும் போதும் ஒரு ஏழை சிரிப்பான். அப்படி இந்த 2 சூழ்நிலையையும் தமிழ்நாட்டிற்கு உருவாக்கி தந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் அண்ணாவின் வழியில் என்ற முழக்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம். இன்டென்சிவ் டெவலப்மெண்ட், அதாவது எல்லோருக்குமான வளர்ச்சி என்பதை இந்தியா 10 ஆண்டுகளுக்கு சிந்திப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாடு சிந்தித்து விட்டது. அதனால்தான் சாதி மத ரீதியிலான அடக்குமுறைகளை எதிர்த்து எந்த மக்கள் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற திட்டங்களையும் சட்டங்களையும் இந்த திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி இன்றைக்கு வறுமை ஒழிப்பில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணா சொல்வார், இந்தியாவின் வரலாறு கங்கை கரையில் இருந்து அல்ல, காவிரி கரையில் இருந்து அது எழுதப்பட வேண்டும் என்று அண்ணா சொன்னார். அந்த முழக்கத்தை, அந்த வார்த்தையை இன்றைக்கு நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். எப்படி? இன்றைக்கு நம் முதல்வர் அழைத்தால் பஞ்சநிதிகள் பாயக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். இன்றைக்கு எங்கள் முதல்வர் அழைத்தால் கர்நாடக மாநிலத்தின் துணை முதல்வர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். இன்றைக்கு எங்கள் முதல்வர் அழைத்தால் பக்கத்து மாநிலமான கேரளாவில் முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அதால் தரம் எங்களுக்கு ஆதரவு தருகிறது. இப்படி தமிழ்நாட்டில் எல்லோருக்குமான திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவை, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் நமது தலைவர் தளபதியார் அவர்கள். இன்றைக்கு அண்ணாவின் வழியில் இந்த இயக்கம் முளைத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா 1955 திராவிட நாடு என்ற இதழில் எங்கள் நாடு என்ற ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அண்ணா குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்றால், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று அண்ணா குறிப்பிடுகிறார். எதற்காக அவர் அப்படி குறிப்பிட வேண்டும்? ஏனென்றால் இந்தியாவில் தொடங்கக்கூடிய காகித ஆலைகள் அனைத்துமே வட மாநிலத்தில் தான் தொடங்கப்படுகிறது. தென்னிந்தியாவில் காகித ஆலைகளே தொடங்கப்படவில்லை என்று அண்ணா வருத்தத்தோடு அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார். வட மாநிலங்களில் ஒருவரின் சராசரி வருமானம் ரூபாய் 600 ரூபாயாக இருக்கிறது. ஆனால் தென்னிந்தியாவில் வெறும் ரூபாய் 300 ரூபாயாக இருப்பதை வருத்தத்துடன் அண்ணா அந்த கடிதத்தில் குறிப்பிடுகிறார். ஏறத்தாழ அவர் குறிப்பிட்டு 70 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வருடம் 2024 சட்டமன்றத்தில் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் உரையாற்றும் போது அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இன்றைக்கு தெற்கு வளர்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து வாரி வழங்குகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படி எல்லோருக்குமான திட்டத்தை இந்த திராவிட மாடல் அரசின் நாயகர் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் வறுமை தலைவிரித்து ஆடுகிறது என்று அண்ணா சொன்னார். உண்மைதான். 1960
விகிதம் 59.1% இருந்தது. மகாராஷ்டிரா, குஜராத், பீகார் போன்ற மாநிலங்களை விட வறுமையான மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலை என்ன? 2023ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் வறுமை விகிதம் வெறும் 2.2%. அவர்கள் வட மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் உள்ள வறுமை சதவீதம் இன்னும் 8 இலக்கங்களில் இருக்கிறது என்று சொன்னால் வறுமையை மிக தீவிரமாக ஒழித்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. கல்வி, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி அப்படின்னு எல்லாத்துலயும் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக, குறிப்பாக வறுமை ஒழிப்பில் பீகாரை விடவும் மோசமான நிலையில் தமிழ்நாடு இருந்தது. எப்போது? 1960களில். ஆனால் இப்போது கல்வி, வேலை வாய்ப்பு, சுதந்திரம், பெண்களுக்கான முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு அப்படின்னு 13 துறைகளில் இன்றைக்கு இந்தியாவிலே முதன்மையான மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடை வளர்த்து காட்டிருக்கிறார் என்று சொன்னால் 100 ஆண்டு கால சாதனையை வெறும் 4.5 ஆண்டு காலத்தில் நிகழ்த்தி காட்டியவர் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. முன்பெல்லாம் அரிசி பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. அண்ணா சொல்வார் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டின் மகத்தான தலைவர், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுத்தாரு. அப்போ அடுத்த நாள் கவிஞர் வாலி அவர்கள் பத்திரிகையில எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் நேஷன் உங்க காந்தின்னு சொன்னா, ஃபாதர் ஆஃப் நேஷன் உங்க காந்தின்னு சொன்னா ஃபாதர் ஆஃப் ரேஷன் கலைஞர் தாயா அப்படின்னு எழுதுறாருன்னா, அப்படி வறுமை ஒழிப்பிற்கான திட்டங்களை தந்தது இந்த திராவிட இயக்கம். இந்த இடத்தில் முக்கியமாக ஒரு உண்மையை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்றால், what was not accomplished by the British government, what was not accomplished by the Mughals, what was not accomplished by the Christian missionaries was accomplished by the Dravidian political movement, திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நாட்டில் வெள்ளைக்காரர்களால் செய்ய முடியாததை, இந்த நாட்டில் முகலாய மன்னர்களால் செய்ய முடியாததை, இந்த நாட்டில் கிறிஸ்துவ மிஷனரிகளால் செய்ய முடியாததை செய்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் என்று சொன்னால் அதை ஓட்டு போடாதவர்கள் கூட மறுக்க முடியாது. இப்படி வறுமை ஒழிப்பிற்கான திட்டங்களை தமிழ்நாடு தொடர்ந்து செய்து வருகிறது. வறுமை ஒழிப்பில் மிக முக்கியமாக பேசக்கூடிய போக்குவரத்து. கருப்பின நாட்டில் பேருந்துகளில் தீண்டாமை ஒழிப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் பேருந்துகளில் தீண்டாமை ஒழித்து விட்டது. பேருந்துகளில் தீண்டாமையா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் எழலாம். உண்மைதான். பேருந்துகள் அரசுடைமையாக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் தனியார் வசம் இருந்த போது சாதி ரீதியிலான தீண்டாமை பேருந்துகளில் கடைபிடிக்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் பொது போக்குவரத்தை ஜனநாயகப்படுத்தி பேருந்தை அரசுடைமையாக்கி இன்றைக்கு ஒரு புரட்சிகர திட்டத்தை, இன்றைக்கு அரசு பேருந்து அப்படின்னு நம்ம இன்னைக்கு போறோம் அப்படின்னா அதற்கான திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனையோ மகளிர்களின் முன்னேற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உறுதி செய்யக்கூடிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம். இப்படி வறுமை ஒழிப்பிற்கான எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாடு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்றைக்கு இந்த இயக்கம் தொடங்கும் போது அண்ணா ஒன்று சொன்னார். இன்றைக்கு நான் ஒரு ஒட்டு மாவிதையை நடுகிறேன். இந்த மாவிதை துளிர்க்கும், மரமாகும், காய் காய்க்கும், கனியாகும். அந்த கனியை புசிப்பதற்கு நானோ என் தம்பி கருணாநிதியோ இருக்க போவது கிடையாது. ஆனால் அந்த மரத்தின் நிழலில் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் சுயமரியாதையோடு வாழும் என்று அன்றைக்கு அண்ணா சொன்னார். இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் வறுமையை ஒழித்து, வன்முறையை ஒழித்து, சுயமரியாதையோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள். நாம் வீழ்ந்து கிடந்த நாம் திராவிடத்தால் எழுந்தோம். எழுந்து நிற்கக்கூடிய நாம் திராவிட மாடல் அரசால் வாழ்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் திராவிட மாடல் 2.0 உயர்வோம். உயர்ந்திருக்கக்கூடிய நம்மை நமது இளந்தலைவர் அவர்கள் ஆட்சி கட்டிலின் கீழ் அமர்ந்ததுக்கு பிறகு உயர்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்கின்ற அந்த முழக்கத்தை மிக தெளிவான முறையிலே எடுத்துரைத்து
தமிழ்நாடு எப்படி வறுமையை வென்றிருக்கிறது, ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாடு எப்படி பின்தங்கி இருந்தது, இன்றைக்கு வட மாநிலங்களுக்கும் வாரி கொடுக்கக்கூடிய இடத்திலே தமிழ்நாட்டை உருவாக்கி இருப்பது திராவிட மாடல் தான் என்பதை அழுத்தம் திருத்தமான விவரங்களுடன் எடுத்துரைத்திருக்கின்ற சகோதரி ரேவதி அவர்களுக்கு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 5வது முழக்கமான மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தலைப்பில் ஈரோடு மாவட்டத்தினுடைய இளம் பேச்சாளர் தாரணி அவர்கள் பேச வருகிறார். அவரை அன்புடன் அழைக்கிறோம்.